ஓகே, இன்னைக்கு வேலம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களுக்கு 16வது பட்டமளிப்பு விழா பேசணும். பேசுறது நாட்டு நடப்பு எப்படி இருக்கு, நாட்டுல அது முக்கியமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கல்விங்கிறது முக்கியமான பயணமாக இருக்கு. அந்த பயணத்துல ஒரு முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்க பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டம் கொடுத்து பேசும்பொழுது இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் உருவாகுதுன்னு சொல்றோம். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு பயன்படுத்திக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. முக்கியமாக அவங்க பள்ளி பட்டம் முடிஞ்சதோட படிப்பு முடிஞ்சிடல. வாழ்க்கையில போகும்பொழுது இன்னும் இன்னும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வாழ்நாள் முழுவதும் கல்விங்கிற நோக்கி உலகம் போயிட்டு இருக்கும் பொழுது அதை நமக்கு இந்த மைல்கல்ல அவங்க புரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முயற்சி பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க முடியும். அந்த வாய்ப்புகள் சரியா பயன்படுத்திக்கிற அதே காலகட்டத்தில் போட்டிகளும் நிறைய அதிகமாக இருக்கு. அந்த போட்டிகளுக்கும் அவங்க அவங்க தயார்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. உலக அளவில் அதிகமான பொறியாளர்கள் உருவாக்கக்கூடியது இந்தியா. இந்தியாவில் அதிகமான பொறியாளர்கள் கூடிய தமிழகம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அமெரிக்காவில் உருவாக்குதோ அதை தமிழகம் மட்டுமே உருவாக்குது. ஆனா அவ்வளவு பேரும் பட்ட பொறியாளரை சிறப்பாக வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அமெரிக்கா முன்னிலை இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்க தொழில் புரட்சிக்கு பிறகு வந்த பல பல இன்ஜினியர்ஸ் அவங்க தான் காரணமா இருந்தாங்க. அது அந்த நாட்டுல பிறந்தவங்க மட்டும் இல்ல, இங்கிருந்து போனவங்களும் இருந்தாங்க. அதை தாண்டி இப்ப நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். அதை சரியா பயன்படுத்தினா சரியா இது வரும். அதுவும் முக்கியமாக ஏஐ, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு இது வந்து தொழில் புரட்சியை தாண்டி ஒரு புரட்சியா வந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து சரியா பயன்படுத்திட்டோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா அதை நம்ம பின்தள்ளிட்டு போயிருக்கான ஒரு 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 நிலைமை இருக்குது. அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்றேன். இதை தாண்டி பள்ளிகள் இருந்தும் கூட மாணவர்கள் வர்றாங்க, கல்லூரிகள் இருந்து வர்றாங்க. கல்லூரியை தாண்டி வெளியில போகும் பொழுதும் கூட இந்த கல்வி அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முயற்சி பண்றோம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரு சிறந்த ஒரு பொறியாளராக வருவதை தாண்டி ஒரு நாட்டிற்கான சிறந்த குடிமகனாக, பொறுப்புள்ள குடிமகனாக வருவதற்கான தேவை நோக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக கல்லூரி மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், பட்டதாரி மாணவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில அதை சொல்ல முயற்சி பண்ணோம். அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மனிதன் அவனுக்கான வேலையை அவன் தான் செய்யணும், அவன் தான் நடக்கணும், அவன் தான் தண்ணி இறைக்கணும், அப்படின்னு பலதும் இருந்துச்சு. பேசுறது கூட எவ்வளவு சத்தமா பேச அந்த அளவுக்கு தான் போய் சேரும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது தொழிற்புரட்சி வந்த பிறகு நீங்க வந்து பயணிப்பதற்கான வாகனங்கள் வந்துச்சு. நீங்க மெதுவா பேசினாலும் கூட உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாதனங்கள் வந்துச்சு. இப்ப பறக்கிறதுக்கான சாதனங்கள் வந்துச்சு, விண்வெளிக்கு போவதற்கான சாதனங்கள் வந்துச்சு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தொழில் புரட்சி தாண்டி வந்த சாதனங்கள். இது எல்லாம் வந்து அன்ற காலத்தில் மனிதன் எப்படி பயணித்தானோ அதை விட சிறப்பாக பயணிப்பதற்கு முடிஞ்சது. ஒரு காலத்தில் மனிதன் எப்படி தன்னுடைய மொழியை கடத்த முயற்சி போயிட்டானோ அதை விட சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு உதவுச்சு. அதுக்கு கொஞ்சம் இப்ப ஆனா மூளை அவனுடைய மூளை அவன் தான் பயன்படுத்திட்டு இருந்தான். அதை தாண்டி அவனுடைய மூளைக்கும் கூட இப்ப வந்து ஒரு ஒரு உதவியாக வரக்கூடிய சாதனமாக ஏஐ நாம பாக்குறோம். அதை வந்து அதற்கான சாதனமா பயன்படுத்திட்டோம்னா சிறப்பாக இருக்கும். செல்போன் இருக்குது, செல்போனை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினா நமக்கு சரியாக இருக்கும். சரியாக பயன்படுத்தலைன்னா அதற்கான பலன்களை மெதுவா நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவும் சரியாக பயன்படுத்தாத பட்சத்துல தவறாக போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்புகள் இருக்கு, அதை நான் சரியா பயன்படுத்திக்கணும். சொல்றேன், பொறுப்புள்ளன்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். பொறுப்புள்ள குடிமகன்கிற பொழுது பொறுப்புள்ள அறிவியல் அதை நோக்கி தான் நம்ம போகணும். நாம அதுல பொறுப்புள்ள தவறும் பொழுது இது மாதிரியான விளைவுகள் வரும். அதை நாம புரிஞ்சுக்கணும். அது வந்து இன்னைக்கு ஆமைக்கு வந்திருக்குன்னா நாளைக்கு நம்முடைய மனிதர்களே செயல்களுக்கு வராமல் இருக்கணும். அப்படின்னா பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் முயற்சி. அரசாங்கத்துக்கு தானே இருக்கு. ஒவ்வொரு தனி மனித அரசாங்கம் தனியா இல்லைங்க, நம்ம தான் அரசாங்கத்தை உருவாக்குறோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்காக புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி சொன்னாரு, மாற்றம் என்பது அவங்க தன்னிடம் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த பொறுப்பு அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்து வர வேண்டிய அவசியம் இருக்கு. கருத்து. ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து நிலவு கண்டுபிடிக்க முடியாத பொழுது முதல்ல கண்டுபிடிச்சவங்க. உலகத்துல எந்த நாடுமே முதல் முறையாக செவ்வாய்க்கு போகாத பொழுது முதல் முறையாக ஜெயிச்சவங்க. ஆக அதை தாண்டி சில தவறுகள் நடக்கலாம். தவறுகள் நடக்காம இருக்குன்னா திரும்ப சொல்றேன், பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பு அப்படிங்கிறத அந்த மாநாட்டுல சரியா நடக்காதனாலதான், சிலரால் நடக்காதனாலதான் அது வழியா வேற எதுவும் இல்லை. பொறுப்பாக நடந்திருந்தா உலகத்துக்கே காமிக்கும்படியாக அந்த மாநாடு அதை மாறி இருக்கு. அது சிலர் செய்த தவறுகளால அது பெரிதப்படுத்தப்பட்டது. அது இந்தியாவின் தவறு அல்ல, இந்தியரில் சிலர் செய்த தவறு. அதை நாம் சரியா பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு நான் இருக்கும் பொழுது எல்லாமே சரியா போகும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கு உலகளாவுல தொழில்நுட்பத்துல
உலகம் முன்னேறி இருக்குதுன்னா அதுல கண்டிப்பாக பல இடங்களில் இந்தியர்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் நிறைய இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது, பொறுப்பாக செயல்படும் பொழுது, உலகத்திற்கே காமிக்கும்படியாக இடத்துல கண்டிப்பாக இங்க தமிழ்நாட்டுல படிச்சு போனவங்க தான் உலக அளவுல இருக்கிறாங்க. இல்லைன்னு இல்லை. வருங்காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக நம்ம வெளியே போக வேண்டியதில்லை, இங்கிருந்தே செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் குலசேகர பெருமாள் வரும் பொழுது நம்ம இங்கிருந்தே கூட செய்ய முடியும். வேணும்னா இப்ப எப்படி நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போன தலைமுறையில போனாங்களோ அது மாதிரி அடுத்த தலைமுறை இந்தியாவை நோக்கி, தமிழகத்தை நோக்கி வருவதற்கான அறிகுறிகள் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நம்முடைய மாணவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இது மாதிரியான பட்டமளிப்பு விழாக்களில் இதுவரை என்னை பொறுத்தளவுக்கு யாருமே 180வது பட்டமளிப்பு விழா பேரை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கிறேன். அதை ஆங்கிலத்தில் முதன்மையாக நான் நிகழ்த்தியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இங்க இருந்தாலும் நம்ம உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கிருந்து கூட உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நோக்கி நம்முடைய பசங்கள் சர்வதேச அளவில் போகணும். இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்னை பொறுத்தளவுக்கு தமிழகத்துல சர்வதேச அளவில் இப்ப நான் இங்கிருந்து பேசுறேன்னா இந்த கல்வி நிறுவனம் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மற்ற பொறியியல் நிறுவனங்களுக்கு எதிலும் குறைவில்லாம தான் இருக்குதுன்னு பாக்குறேன். அந்த வகையில வருங்காலம் சிறப்பாக இருக்கும். பொறுப்பாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம் அதுதான். இல்ல இதனுடைய அறிவியல் இது என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக எப்படி பருவம் வந்துச்சு இல்லையா, அதை பார்த்து தான் சொல்றேன் நான். ஒண்ணு. அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு காற்று நிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் விஷயம் நம்ம சொல்றேன். ஆனா என்ன அப்படின்னா பருவநிலை போன 10 வருஷம் இந்த மாதிரி இப்ப இல்லை. அதனால அதை வச்சு நாம இப்படி சொல்லும் பொழுது அந்த தரவுகள் தப்பா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக புதிய கட்ட ஆராய்ச்சிகள் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இது மாதிரியான தட்பவெப்பம், இது மாதிரியான காற்று, இந்த இடத்துல ஈரப்பதம் எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல முன்கூட்டி சொல்ல முடிஞ்சது. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது மாதிரி இல்லை. நீண்ட காலத்துக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் வரைஞ்சிருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல மழை வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னால சொல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அது இல்லைன்னு. ஆனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சொல்றது ஒரு காலத்துல சொல்ல முடியாது. அது மாதிரி இப்ப சொல்ல முடியாத நிலைக்கு போறது காரணம் எல்லாம் மாற்றங்கள் வந்ததுதான், மற்றபடி அது இல்லை.